காரணத்தினால், அவன் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவனுக்கு வர இருந்த அந்த ரிசுக்கு என்பது தடைபட்டு போய்விடும். அவனுக்கு அது இல்லாமல் ஆகிவிடும். ரிசுக்குனா என்ன? உணவு மட்டும் ரிசுக்கு அல்ல. நம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஹலாலான முறையில எதுவெல்லாம் தேவையோ, எதுவெல்லாம் இன்றியமையாத விஷயமோ, அதுவெல்லாம் ரிசுக்ல கட்டுப்பட்டது. வருமானம் ரிசுக்ல கட்டுப்பட்டது. அது ஹலாலாக இருப்பது ரிசுக்ல கட்டுப்பட்டது. ஹலாலான உணவு ரிசுக்ல கட்டுப்பட்டது. ஆரோக்கியம் ரிசுக்ல கட்டுப்பட்டது. நல்ல மனைவியும் சாலிஹான குழந்தை பேரும் ரிசுக்ல கட்டுப்பட்டது. மரியாதையும் அந்தஸ்தும் நல்ல இல்மும் இபாதத்தும் ரிசுக்ல கட்டுப்பட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவைகள் அத்தனையுமே நம் வாழ்வின் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் அவன் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவனுக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த ரிசுக்கு என்பது அவனுக்கு இல்லாமல் ஆகிவிடும். அவனுக்கு அது கையில் அனுபவிக்கவே முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், எத்துணை முயற்சிகள் செய்த போதிலும், எத்துணை திட்டங்கள் தீட்டிய போதிலும், நம்முடைய பாவங்கள் அத்துணை திட்டங்களையும் அத்துணை முயற்சிகளையும் தோற்கடித்து நமக்கு இழப்புகளை, நட்டங்களை, நமக்கு கவலைகளை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.